ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நீங்க. சுக்கிரன் சாக்ஷாத் மகாலட்சுமியினுடைய சொரூபம். அப்ப நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம்? எளிமையான ஒரு வழிபாடு இருக்கு. என்ன அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு. நம்ம மகாலட்சுமி, நீங்க ரிஷப ராசியா இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, மகாலட்சுமி வழிபாடு பண்ணோம். மகாலட்சுமி என்னைக்கு வழிபாடு பண்ணோம்? வெள்ளிக்கிழமை வெள்ளி ஓரை, அதாவது சுக்கிர ஓரை அப்படிம்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரை. அதுக்கப்புறம் திருப்பி அது ரிப்பீட் ஆகும். அந்த சுக்கிர ஓர காலகட்டத்துல நம்ம மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை முன்னிறுத்தணும். தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை, இல்லைன்னா பாத்தீங்கன்னா செண்பகப்பூ, சாமந்தி பூ, இது ஏதாவது ஒரு பூ, முல்லைப்பூ, இருவாட்சி, இப்படி என்ன பூ கிடைக்குதோ, மறுக்கொழுந்து, எந்த பூனாலும் அதை மாலையா போட்டு, சின்ன மாலையா போட்டுக்கலாம், இல்ல உதிரி பூவாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு தாயாருக்கு ரெண்டு பக்கமும் அழகா ரெண்டு அகல் விளக்கு, இல்ல ஒத்த அகல் விளக்குனாலும் நெய் விளக்கு போட்டு முடியும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம தாமரை தண்டு திரி போட்டுக்கலாம். தாமரை தண்டு திரி போட்டு நம்ம கிழக்கு பார்த்தா மாதிரி போட்டோவை முன்னிறுத்தி விளக்கு வச்சு மகாலட்சுமி தாயாரோட ஒரு மந்திரம் ஏதாவது பாராயணம் பண்ணணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கலாம், கனகத்தாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம், இல்ல மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி 108 முறை பாராயணம் பண்ணிடலாம். பாராயணம் பண்ணிட்டு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது பால் சார்ந்த பொருட்கள் ஏதாவது நிவேதனம் பண்ணிட்டு தாயார்கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிக்கணும்.